ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தியடிகளோட உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. அதாவது 1882 வருஷத்துல இருந்து நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உப்பை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. உப்புக்குன்னு சில சட்டங்களையே அவங்க வச்சிருந்தாங்க. அது என்ன மாதிரி சட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பை யாரும் வெளியே சொந்தமா தயாரிச்சு வாங்கவோ விற்கவோ கூடாது. பிரிட்டிஷ் அரசாங்கம் தயாரிக்கிற உப்பை தான் வாங்கவோ விற்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் உப்பை வீட்டுல தனியா பதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் அந்த காலத்துல வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உப்புக்குன்னு அவங்க வரி விதிக்க ஆரம்பிச்சாங்க. அது எதனால அப்படின்னா, சோடியம் குளோரைட் சத்து இருக்கக்கூடிய ஒரே ஐட்டம் அப்படின்னா அது உப்பு தான். இதனுடைய தேவை மக்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் உப்புக்குன்னு வரி விதிக்க ஆரம்பிச்சாங்க. இது மக்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துனுச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுபானத்துக்கும் உப்புக்கும் ஒரே விலையான வரியை விதிக்கிறாங்க. அதே எப்படி மதுபானம் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒண்ணு, ஆனா உப்பு அப்படிங்கிறது உடம்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒண்ணு. ரெண்டுத்துக்கும் எப்படி அவங்க ஒன்னா ஒரே வரியை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனால காந்தி என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி 1930 வருஷம் தன்னுடைய நண்பரான இர்வின் பிரபுவுக்கு காந்தியடிகள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உப்புங்கிறது மக்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய ஒண்ணு. இதுவரைக்கும் நாங்க ஆங்கிலேயர்கள் செஞ்ச எத்தனையோ கொடுமைகளை நாங்க பொறுத்துக்கிட்டோம். ஆனா மக்களோட சாப்பாடு விஷயத்துல அவங்க கை வைக்கிறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்க உப்பு வரியை ரத்து செய்யல அப்படின்னா நாங்க கடுமையான போராட்டத்துல இறங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல குறிப்பிடுறாரு. இதற்கு இர்வின் பிரபு கிட்ட இருந்து சில நாட்கள்ல பதில் கடிதம் வந்துச்சு. ஆனா அந்த கடிதத்துல உப்பு வரியை ரத்து செய்யற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்படல. அதற்கு மாறா உப்பு வரியை கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சூசகமா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதனால காந்தியடிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இந்த போராட்டம் என்னைக்கு தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 30ஆம் தேதி சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தொடங்குது. போராட்டம் பண்ண போற வழிகளை பத்தி எல்லாம் அவங்க அப்பவே திட்டமிடுறாங்க. ஆரம்பத்துல 70க்கும் மேற்பட்ட மக்கள் காந்தியடிகளோட இந்த போராட்டத்துல பின்தொடர்ந்து போறாங்க. அந்த 70ல ஒரு சில பேர் போற வழியில மக்களுக்கு சாப்பாடு, உணவு, இதுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாத்துக்குமே ஏற்பாடு செய்யறாங்க. நாளாக 70ஆ இருந்த இந்த எண்ணிக்கை நாளாக 1000 பேரு, லட்சம் பேரு, கோடி பேருன்னு ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலியை கிரியேட் பண்ணுச்சு இந்த விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது அவங்களோட பிரஷரை அதிகப்படுத்துற விதமா காந்தியடிகள் பள்ளி மாணவர்களையும் ஸ்கூலை லீவ் போட வச்சு அவங்களையும் இந்த போராட்டத்துக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களை இன்னும் மேலும் பிரஷர் பண்ற விதமா இந்தியாவில் இருக்கிற யாரெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யறாங்களோ அவங்களையெல்லாம் உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க எங்க கூட போராட்டத்துல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் பதவியை ராஜினாமா செய்ய வச்சு காந்தியடிகள் அவங்களையும் தன் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஒரு வழியா எப்படியோ பல நாள் போராட்டத்தை தாண்டி அவங்க கிண்டியை வந்து சேர்றாங்க. இந்த உப்பு வரியை புறக்கணிக்கிறதுக்கு காந்தியடிகள் ஒரு அருமையான யோசனை சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளே சொந்தமா உப்பை தயாரிச்சு நமக்குள்ளே விற்கவும் வாங்கவும் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பை இவங்களே சொந்தமா தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஆங்கிலேயர்களுக்கு கடுமையான ஒரு கோபத்தை கிரியேட் பண்ணுச்சு. அதனால அவங்க காந்தியை கைது செய்யறாங்க. நம்ம இந்திய மக்கள் பல பேரை கடுமையா தாக்குறாங்க. நிறைய பேரை பல லட்சம் பேரை அவங்க கொலையும் செய்யறாங்க. இந்த போராட்டத்துல என்னதான் இவங்க காந்தியை அரெஸ்ட் பண்ணாலும், கடுமையா தாக்கினாலும், லட்சம் பேரு கோடி பேருன்னு கொலை செஞ்சாலும் மக்கள் போராட்டத்தை கைவிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். நாளுக்கு நாள் மக்களுடைய போராட்டம் அதிகம் அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால வேற வழியே இல்லாம ஆங்கிலேயர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தியடிகள் கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நம்ம நடத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காந்தி கிட்ட போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த பாக்குறாங்க. நீங்க இந்த போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா அதுக்கு காந்தி ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. நீங்க எங்க மக்களை தாக்குனதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதே சமயம் இந்த உப்பு வரியை நீங்க ரத்து செஞ்சீங்க அப்படின்னா தான் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன்னெடுத்து வைக்கிறாரு. அதனால ஆங்கிலேயர்களும் வேற வழி இல்லாம உப்பு வரியை ரத்து செய்யறாங்க. சரியா ஜனவரி 24, 1930 வருஷம் இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வருது. உப்பு வரியும் நம்ம மக்களுக்கு ஏத்த மாதிரியே கேன்சல் ஆகுது. ஓகே மக்களே, காந்தியடிகளோட இந்த அகிம்சை வழி போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க இணைந்தீர்கள் ஆதனுடன்.